நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரக விற்பனை தொடர்பாக புகார்கள் எழுந்த நிலையில் சிறுநீரகத்தை விற்பனை செய்தவரின் ஆடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிறுநீரக விற்பனை தரகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம், குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான விசைத்தறி தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இத்தொழிலாளர்களை குறிவைத்து 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசி பல்வேறு தனியார் மருத்துவமனைகளுக்கு சிறுநீரகங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. மேலும் சிறுநீரக விற்பனை தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் மருத்துவத்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஆனந்தன் என்பவர் சிறுநீரக விற்பனை தரகராக செயல்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வறுமையின் காரணமாக சிறுநீரகத்தை விற்றவரின் ஆடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இல்லைங்கண்ணா, நான் ஃபர்ஸ்ட் கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பற்ற பாய்க்கில் இருந்ததுங்கண்ணா. வெளியில கொஞ்சம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை தாங்க முடியல. இல்லை எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்கண்ணா என்கிட்ட கூட. நான் யாருக்கும் எதுக்கு அந்த விஷயத்துக்கு போகிறது இல்லைங்க. எனக்கு 5 ரூபா கொடுத்தாங்கண்ணா. ஆனால் அது எனக்கு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் போச்சுங்கண்ணா. 3-4 மாதம் ட்ரீட்மெண்ட் போச்சுங்கண்ணா. அப்புறம் கடைசியாக மதுரை கூட்டிகிட்டு போய் அப்புறம் அதுதான் கடைசி டெஸ்ட்டுங்கண்ணா. இல்லைங்க, ஆனால் என்கிட்ட நிறையா பேர் கேட்குறாங்கண்ணா, என்னை கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ணுன்னு கேட்குறாங்க. இல்லைங்கண்ணா, நான் ஒரே வாரத்தில் சொல்லிடுறேன். இதெல்லாம் நரக வேதனை. நான் வண்டியில் போயிட்டு இருந்தேன். நான் ஒரு அம்மா கீழே விழுந்துட்டாங்க. திடீர்னு என்னால் போய் அந்த அம்மாவை தூக்க முடியல. ஆனால் அது என் கண்ணு முன்னாடி நடக்குது. ஒரு பொம்மை மாதிரி ஆயிட்டேன். இந்த சூழலில் மருத்துவத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட குழுவினர் சிறுநீரகத்தை விற்பனை செய்த 6 பேரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் இவ்விவகாரம் தொடர்பாக விசாரிக்க மத்திய குழு பள்ளிபாளையம் வர உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் சிறுநீரக விற்பனை தரகர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பள்ளிபாளையம் காவல் நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மனு அளித்தனர். ஆனந்தன் என்பவர் தொடர்ச்சியா பல இடங்கள்ல இந்த கிட்னியை எடுத்து அதிக விலைக்கு வித்துட்டு அவங்களுக்கு கம்மியாக கொடுத்து ஏமாத்திருக்காரு. இது மேல ஒரு 10 நாளாவே பாத்தீங்கன்னா இந்த செய்தி பரவிட்டு இருக்குது. ஆனா திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கட்சி நடவடிக்கை எடுக்கல. இப்ப நாங்க இதை புகார் மனுவா நாங்க கொடுத்திருக்கோம். விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி சிறுநீரகங்களை விற்பனை செய்ய தூண்டும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மனோஜ் கண்ணா.